நீம் கரோலி பாபா அப்படின்ற மாதிரியான சொல்லக்கூடியவர். கலியுகத்துடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சித்தர்கள் ஆகட்டும், குருக்கள் ஆகட்டும், இவங்க எல்லாமே அவங்களுடைய சமாதி நிலைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 100 years எல்லாம் ரொம்ப வீரியமா இருப்பாங்க. நம்ம வந்து சாய்பாபா, ஷிர்டி பாபா எல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி இவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருக்கார். நீம் கரோலி பாபா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நீம் கரோரி பாபா அப்படின்ற மாதிரியான ஒரு பெயராக அவருடைய, அது வந்து அந்த ஊர் பேர், அந்த ஊர்ல அவர் இது பண்ணதுனால அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. உண்மையான பேர் வந்து லக்ஷ்மண் நாராயண் சர்மான்னு, அவங்க அப்பா பேர் வந்து துர்கா சர்மா, அவங்க அம்மா பேரு கௌசல்யா தேவி என்ற பெயர். இவரை 11 வயசா இருக்கும் போதே இவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்லயே இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு யோகிக் லைஃப் தான் இவர் வந்து தேடி போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார். 11 வயசுல வீட்டை விட்டு போயிடுறாரு. வீட்டை விட்டு போயிட்டு இந்த இறை சார்ந்த விஷயங்கள் அது மாதிரியான விஷயமா எல்லாம் போயிட்டு திரும்பி வரல. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்காரு. ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. போனோடனே இவரை வந்து பாதியில பார்த்துட்டு துறை மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்கோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இவரை வெளியில இறங்க சொல்லிடுறாங்க. ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னு ட்ரெயின் வாங்க அங்கிருந்து கிளம்ப போகுது. கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க, ட்ரெயின் போகவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. வேற ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் ஆள்லாம் வந்திருக்காங்க. அந்த ஒரு ட்ராக்கை மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாமும் யூஸ் பண்ணணும் ஒரு பீரியட்னு ரொம்ப நேரமா இது பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஏரியாவில் வர்றவர் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவன் ட்ரெயின் போகலை அப்படின்னு. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு உள்ள வந்து ஏறி உட்காரு. அவர் உள்ள வந்து உட்காந்தோன்னா ட்ரெயின் கிளம்பாரு. மார்க் ஜுக்கர்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2008 வந்து ரொம்ப ஒரு கிரைசிஸ் மீட் பண்ணும்போது அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மார்க் ஜுக்கர்பர்க்கு இது அட்வைஸ் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி நீம் கரோலி பாபா ஆசிரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2008 தான் வந்து மார்க் ஜுக்கர்பர்க் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த நீம் கரோலி பாபா ஆசிரம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆனதாகவும் சொல்லியிருப்பார். நீம் கரோலி பாபா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைபிள்ஸ் அப்படின்றதுல நார்மல் லெவலாக ஒன்றுமே இல்லாதவங்கள்ல இருந்து பண விஷயத்தில் ரொம்ப ரிச் பீப்புள்னு சொல்லக்கூடிய பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே அவருக்கு அடிமைகளாக தான், அதாவது அந்த அவருடைய அன்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேறு ஏதாவது சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கிறத டிவோட்டிஸ் பார்த்துருக்காங்களா? ஜஸ்ட் அவர் படத்தை வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத அவர் கண்களை பார்த்து கொண்டே ரொம்ப இன்டென்ஸாக அவரை வந்து நினச்சி அவர் மேலே ஒரு ரியல் லவ்வோட ஒரு விஷயத்த சொன்னோன்னா இம்மீடியட்டாகவே அந்த விஷயத்துக்கு சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய நோய்களை தீர்த்திருக்கார். ரொம்ப சிம்பிளா சாதாரண ஒரு ஆளா ஒரு என்ன சொல்றது, நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா கிராமத்துல உட்காந்துருக்கிற பெரியவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சும்மா மேல நம்ம வந்து ஒரு மாதிரி துண்டு போட்டுப்போம். அவங்க இருந்த ஏரியால அவங்க கொஞ்சம் கம்பளி துண்டு மாதிரி இதே ஒன்று போட்டுட்டு அது மாதிரியே உட்காந்துதான் இவர் இத்தனையுமே சாதிச்சிருக்காரு. எதுவுமே அவருக்கு வந்து ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் நெற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு திருமண்ணோ அல்லது ஸ்டீச்சோ எதுவுமே இருக்காது. வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜிலேயே வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சொல்லலாம். ஸோ அந்த ஐஃபோனை உலகத்துக்கு கொடுத்த ஒரு உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நபர்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். பட் அப்பேற்பட்ட ஒரு நபரை திரும்பி பார்க்க வச்சு வரவழைச்ச ஒரு பெரிய ஒரு யோகி நம்ம நாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவரே வந்து பல இடங்களில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோடைய குரு, ஒரு இந்தியன் குரு, ஒரு யோகி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவரை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க அவரை பற்றி. நீம் கரோலி பாபா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லக்கூடியவர். கலியுகத்துடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த சித்தர்கள் ஆகட்டும், குருக்கள் ஆகட்டும், இவர்கள் குருமார்கள் அப்படின்ற மாதிரி மிஸ்டிக் அப்படின்றதுக்கு there is a difference between மிஸ்டிக் அண்ட் யோகி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ இவங்க எல்லாமே அவங்களுடைய சமாதி நிலைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 100 years எல்லாம் ரொம்ப வீரியமாக இருப்பாங்க. அவங்களோட எப்பவுமே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலுமே சரி, ஒரு 100 yearsக்குள்ள ஒரு 200 yearsக்குள்ள இதெல்லாம் வந்து ஓஷோ சொன்னது. இந்த மாதிரியான பீரியட் வரைக்கும் நான் இங்கே இதுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரலாக இவங்க எல்லாமே மானுட ரூபம் எடுத்து தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் அவர்கள் வேற தெய்வ நிலையை அடைகிறார்கள். ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து ஜென்ரல் ஆஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து நம்ம இல்லை நம்மளோட உயிரை நிறுத்தி விட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம்னா முதல் 13 நாட்களோ அல்லது 16 நாட்களோ அது மாதிரியான ஒவ்வொருத்தருடைய விஷயப்படி அது வரைக்குமே நம்மளுடைய உயிரானது நம்மளுடைய அந்த உடலை சுற்றி தான் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதுதான் இருக்கிறது. அதனால தான் அந்த டைமில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி. இவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லைனாலுமே கூட
ஒரு பிரேத ரூபமாக மாறக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய அந்த பிரேதமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா அந்த பிரேத ரூபம் வந்து பார்த்தோம்னா அந்த அதோடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நமக்கு டைம் பீரியட் இருக்கும். இவங்களுக்கு அந்த டைம் பீரியட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வேற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். எல்லா இந்த மாதிரியான மிஸ்டிக்ஸ் அண்ட் சித்த எல்லாருக்கும் அந்த ஒரு 100-200 வருஷம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை ரொம்ப அற்புதமாக அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். எனக்கு வந்து பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்ல முடியும் அவரை பற்றி. அவரை கண்ணை பார்த்தாலே போகிறோம். அவரை எதுவும் வேண்டாம், அவரை நேரெல்லாம் போய் பார்க்கணும் இல்லை, ஃபோட்டோவை வச்சு அவரை கண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போகிறோம். நமக்கு உள்ளே இருக்கக்கூடியதை அவர் வந்து ஏதாவது ஒரு ரூபமாக நம்மக்கிட்ட சொல்லிடுவார். இது வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டேன் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. ஆனால் பார்த்தோம்னா நிறைய டிவோட்டிஸோடது நிறைய டிசைபிள்ஸோட விஷயங்கள் வந்து அது மாதிரி தான் இருக்குது. அவர் நம்ம நினைச்சா அதை அவர் செஞ்சிருவார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்பொழுது வந்து ரொம்பவே நிறைய மிராக்கிள். நம்ம வந்து சாய்பாபா ஷிர்டி பாபாலாம் சொல்லுவோம், அது மாதிரி இவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருக்கார். நீம் கரோலி பாபா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நீம் கரோரி பாபா அப்படின்ற மாதிரியான ஒரு பெயராக அவருடைய அது வந்து அந்த ஊர் பேர், அந்த ஊரில் அவர் இது பண்ணதுனால அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அப்போ அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன சார்? அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். லக்ஷ்மண் நாராயண் தாஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவருடைய உண்மையான பெயர். அவருடைய அப்பா பெயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துர்கா சர்மா, அதாவது லக்ஷ்மண் நாராயண் சர்மா, தாஸ் கிடையாது. லக்ஷ்மண் தாஸ்னு அவர் பிற்காலத்தில் கூப்பிடப்பட்டார். எல்லாருமே மகாராஜ்ஜி என்று சொல்லுவாங்க. இப்போவும் வந்து பார்த்தோம்னா மகாராஜ்ஜின்னு அப்படின்னு கூகுள் பண்ணி மகாராஜ்ஜின்னு போட்டால் கூட அவருடைய ஃபோட்டோ தான் வரும். நீம் கரோலி பாபா, நீம் கரோரி பாபா அப்படின்ற மாதிரிலாம் வெவ்வேறு விதமாக எல்லாம் சொல்லி வந்தார் வச்சுங்களேன். அந்த லக்ஷ்மண் தாஸ்னு எல்லாரும் கூப்பிடுற அந்த ஒரு பேரும் எனக்கு பழக்கமானதுனால அதை சொல்லிட்டேன். உண்மையான பேர் வந்து லக்ஷ்மண் நாராயண் சர்மான்னு. அவங்க அப்பா பேர் வந்து துர்கா சர்மா, அவங்க அம்மா பேர் கௌசல்யா தேவி என்ற பெயர். இவரை 11 வயசாக இருக்கும்போதே இவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 11 வயசுல கல்யாணம் பண்ணிச்சுன்னா அப்பவே இவர் வேண்டான்றாரு. அந்த டைம்லேயே இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு யோகிக் லைஃப் தான் இவர் வந்து தேடி போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் 11 வயசுல. அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா இவங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற அந்த டைம்ல வேற குழந்தைக்கு என்ன பண்ண முடியும்? அது என்ன பண்ணுதுன்னா 11 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் ஏதாவது சமயம் கிடைக்குதான்னு பார்க்குது. பார்த்தோம்னா வீட்டை விட்டு போயிடுறாரு. வீட்டை விட்டு போயிட்டு இந்த இறை சார்ந்த விஷயங்கள் அது மாதிரியான விஷயமாலாம் போயிட்டு திரும்பி வரல. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்காங்க. எனக்கு ரீசெண்டாக அந்த மாதிரியான ஒரு நபர் கூட வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தெரிஞ்ச நபர்களே, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்களே அந்த மாதிரி ஒரு 2-3 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி போயிட்டு ஒவ்வொரு காடுகளில் ஒவ்வொரு மலைகளில் நமக்கு இருக்கிற மாதிரியான ஃபேமிலியை விட்டுட்டு அங்கே போயிட்டு 30 வருஷமா 20 வருஷமா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த மாதிரி இருக்கார். அது மாதிரி இருந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து எனக்கெல்லாம் வயசாக போகுது, ஏதாவது வந்து எனக்கு குழந்தை குட்டி இல்லையா, என்ன இப்படி விடுறையே அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் சரின்னு திரும்பவும் குடும்பத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓரளவுக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு பொண்ணு 2 பையன் நினைக்கிறேன் குழந்தைகள் பிறக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 50 அப்படின்ற மாதிரியான ஒரு ஏஜ்லாம் வரும்பொழுது அகைன் வந்து சன்னியாச வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு துறவு வாழ்க்கை, யோகிக் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போயிடுறாரு. இதுதான் வந்து இது அந்த மாதிரி போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் பண்ணின மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரியான ஓகே தான். இப்போது மிராக்கிள்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய கோர் டீச்சிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குது? அவருடைய ஃபிலாசபி அப்படின்ற மாதிரி. ஃபிலாசபி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து லவ் ஆல் அப்படின்ற மாதிரி, லவ் அண்ட் பீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்ரத்தா சாந்தி அப்படின்னு சொல்லுவார் நம்ம பாபா இல்லையா? அது மாதிரி இவரோடது வந்து பார்த்தோம்னா அந்த சாந்தி அப்படின்றதும் வந்து பிரேமம், தட் இஸ் லவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஸ்ப்ரெட் லவ் எவ்ரிவேர் அப்படின்றது தான் இவருடைய கோர் டீச்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஆஞ்சநேயர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லா தெய்வங்களுமே வந்துருவாங்களாம், இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து ஒரு சேயிங்ஸ் உண்டு. ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் இருக்கோ, ராமரை பற்றி யாராவது ஏதாவது ஒரு சாதாரணமாக ராமரோட கதையை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ராமரோட கதையை கூட வந்து பார்த்தோம்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அங்கே ஆஞ்சநேயர் வந்து இன்னும் கேட்பாராம். அவருக்கு அவ்வளோ ஒரு தீராத இதான். அது மாதிரி இவருக்கு வந்து ராமரையும் ஆஞ்சநேயர் இருவரையுமே இவருக்கு அந்த மாதிரி ஆஞ்சநேயர்ன்றோடைய பரம பக்தர் இவர். அது மாதிரியான விஷயமாக இவருடைய விஷயம் பார்த்தோம்னா ஒரு ஊருக்கே அந்த ஊருக்கே வந்து பார்த்தோம்னா நீம் கரோலி அப்படின்னு அந்த நீம் கரோரி அப்படின்ற மாதிரியான ஊர் வந்து பார்த்தோம்னா ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கார். போனோடனே இவரை வந்து பாதியில் பார்த்துட்டு இவர் இந்த துறை மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்கோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இவரை வெளியில் இறங்க சொல்லிடுறாங்க. ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னே அந்த ஸ்டேஷனில் இறங்கிடுறாரு. இறங்கி ஸ்டேஷன்னா என்ன உங்களுக்கு நம்ம இப்போ இருக்க மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் இல்லை, சும்மா அந்த ஒரு ஏரியா சும்மா திண்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இடத்துல அங்கே போய் உட்காந்துடுறாரு. பேசாமல் உட்காந்தோடனே அந்த ட்ரெயின் வந்து அங்கேருந்து கிளம்ப போகுது.
கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ட்ரெயின் போகவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, வேறு ஸ்டேஷன்லேருந்தெல்லாம் ஆள்லாம் வந்திருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு ட்ராக்கை மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாமும் யூஸ் பண்ணணும் ஒரு பீரியட்னு ரொம்ப நேரமாக இது பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நீங்கள் அவரை அது மாதிரி பண்ணீங்க, அந்த ஏரியாவில் வர்றவர் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவன் ட்ரெயின் போகலை அப்படின்னு. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு உள்ளே வந்து ஏறி உட்காரு. அவர் உள்ளே வந்து உட்காந்தோன்னா ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சு. அப்போ அதுக்கு முன்னாலே அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் உள்ளே வந்து உட்காருவேன், ஆனால் இந்த இடத்துக்கு நீ வந்து அந்த நீம் கரோலிக்கு ஒரு ஸ்டேஷன் கொண்டு வந்துடணும். இது இந்த மாதிரியான ஒரு இடமா விட்டு வச்சிருக்க, மக்கள் இங்கெல்லாம் அவதிப்படுறாங்க, இங்கே இந்த மக்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு, நீ இங்கே ஒரு ஸ்டேஷன் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் மேலே ஏறுறேன் அப்படின்னு இருக்காங்க. சரி இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, இவர் ஏறினா ட்ரெயின் கிளம்பவா போகுது, இவ்வளோ எல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி விஷயமா நினச்சிட்டு திரும்பி வந்து அவர் உட்கார வச்சு போய் எடுத்து ஏறி போய் அவர் உட்காந்தோன்னா ட்ரெயின் கிளம்பி. அவ்வளோ மெக்கானிக்ஸ், அவ்வளோ இன்ஜினியர்ஸ் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ட்ரெயின் கிளம்பவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிராக்கிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவரோட விஷயத்தில் 2 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து ஒரு இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்போ வந்து ஏகப்பட்ட இடத்துல பரவிக்கிட்டு இருந்த நேரம், எல்லா இடத்துலையும் அம்மை பரவிக்கிட்டு இருந்த நேரம். அந்த அம்மை பரவினதை வந்து பார்த்தோம்னா ஒரு டாக்டரை வச்சு இவர் வந்து அவருக்கு வந்து முதல்ல சொல்லியிருக்காரு, நீ தான் போய் இதெல்லாத்தையும் எராடிகேட் பண்ணணும், இந்த பீரியடுக்குள்ளே இது வந்து ஃபுல்லாக போயிடணும். இந்த ஸ்மால் பாக்ஸுங்கிறதே உங்களுக்கு அது மாதிரி தானே உங்களுக்கு எல்லாம் வேக்சின் போட்டு இது பண்ணாங்க. அவர் அந்த ஹூ அப்படின்ற ஆர்கனைசேஷன்லாம் ஜாயின் பண்ண வச்சுட்டு இவர் ஏதோ சொல்கிறாரு, ஏதோ வயசானவர் சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நம்மளாலலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் போய் அங்கே அவருக்கு அந்த ஒரு சமயம் அந்த ஒரு விஷயம் அமைந்து அவர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு அவர் சொன்ன ஒரு பீரியடுக்குள்ளே அந்த ஏரியா ஃபுல்லாக எங்கேயுமே வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத சந்தர்ப்பமாக இருந்தது. ஓகே சார், இப்போ இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் பீப்புளில் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல், அதுவும் மாடர்ன் டெக்னாலஜி டெக் குரு அப்படின்றவர் எப்படி இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு வந்து மீட் பண்ணார்? 1974 இவர் இல்லாத போது தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்ததாக தான் சொல்கிறார். அது மாதிரி தான் அவங்களோட பிருந்தாவன் ஆசிரம்லேயுமே குறிப்புகள் கொடுத்திருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த ஒரு விஷயமே பெருசாக டேக் ஆஃப் ஆகாமல் இருந்த சூழ்நிலையாகவோ அல்லது ஏதாவது ஒரு அவருடைய பிஸ்னஸில் ஏதாவது ட்ரபிள்சம், அதாவது இதில் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1974 இப்போ இருக்க மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இப்போ நம்மளால இமீடியட்டாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணிக்கிறதோ, இல்லை ஒரு இடத்த பற்றி சொல்கிறதோ, ஒரு யூடியூப் பார்க்குறதோ, ஃபேஸ்புக்கோ எதுவுமே நமக்கு வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு முறையாக இவருடைய விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒரு ரீச் இருந்திருக்கும் இவருடைய ஒரு புகழ் அப்படின்ற மாதிரி. புகழ் அப்படின்னு சொல்கிறத விட இவருடைய அந்த வைப்ரேஷன் உணர்ந்தவங்களால தானே ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு கொண்டு போய் அங்கே போய் சேர முடியும். அவருக்கு ஏதோ அங்கேருந்து இந்தியாவில் வந்து இவர் மூலமாக அவருக்கு ஏதோ ஒரு நற்கதி அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அங்கேருந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் எல்லாமே அவருக்கு நல்லது நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ராம்தாஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா கோபால்தாஸ், இவர் எல்லாமே இவருடைய ஒரு டிவோட்டிஸ் தான் அப்படின்ட்டு. இந்த ராம்தாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வேற ஒரு சுவையான ஒரு விஷயமும் சொன்னீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த ஃபேஸ்புக்கோட நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த ஃபேஸ்புக்கோட விஷயத்தை வந்து அவரே வந்து மோடி கிட்ட சொன்ன மாதிரியான விஷயமாக எல்லாமே நீங்க சொல்லியிருந்தீங்க இவரோட விஷயத்தை பத்தி. இந்த ராம்தாஸ் அப்படின்றது ஒரு மாடர்ன் குரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஆயிட்டார். முதல்ல வந்து இவரை வந்து பார்த்து இது பண்ணும்போது அவர் ஏதோ ஒரு அடிக்டா இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. அதை பத்தி ஸோ அந்த பீரியட்ல வந்து ஒரு ரொம்ப ட்ரக்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்த ஒரு பர்சனாக முதல்ல இருந்திருக்காரு. அப்புறமா தான் நீம் கரோலி பாபா வந்து உனக்கு வந்து இந்த ட்ரக்ஸில் இருக்கிற அந்த ஒரு பிளெஸ்ஸை விட அதிகமான பிளெஸ்ஸை நான் மெடிடேஷனில் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ப்ராக்டிஸ்குள்ளார கொண்டு வர வச்சு, ஸோ டோட்டலாக அதை வந்து அவர் ட்ரக்ஸே விட்டுட்டு மெடிடேஷன் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாவும் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு அவரே ஒரு ராம்தாஸ் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிற மாதிரி ஒரு ரொம்ப மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. மிகச்சிறந்த புத்தகங்கள் அவருடைய அந்த புத்தகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீம் கரோலி பாபாவை பற்றியும் சரி, ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பற்றி ஒண்டர்ஃபுல்லான புக்ஸ் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. ஸோ ராம்தாஸோட புக்ஸ் ராம்தாஸ் போட்டாலே நமக்கு வந்து அவருடைய புக்ஸ் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாமே சஜஷன்ஸ் வருது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான புக்ஸ் எல்லாமே அவரோட விஷயங்கள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய பிளிஸ் இருக்குன்னு அவர் சொன்னார், பாபா சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி பார்க்கும்போது இதே வார்த்தையை தான் வந்து ஓஷோவும் சொல்லுவார். அதாவது இந்த மற்ற விஷயத்துக்கெல்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறத விட இதோடைய அந்த ஒரு மெடிடேஷனோட அந்த ஒரு பிளிஸ்ஸை வந்து நீ வந்து உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு வேற எதுவுமே இல்லை. அதை தேடி ஓடுவ, அதுக்கு நீ வந்து யூ வில் கெட் அடிக்டட். எப்படி வந்து ஒரு ட்ரக்ஸுக்கோ ஒரு செக்ஸுக்கோ அடிக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ்புக்கோட பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் அப்போது மார்க் ஜுக்கர்பர்க் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2008 வந்து ரொம்ப ஒரு கிரைசிஸ் மீட் பண்ண போது அப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மார்க் ஜுக்கர்பர்க்கு இது அட்வைஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி இந்தியாவில் நான் என்னுடைய ஏதோ டேட்டா பிரீச் ப்ராப்ளம் எல்லாம் வந்தது இல்லையா அந்த டைமில் நினைக்கிறேன்.
ஸோ அது மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் இருந்தபோது இந்த மாதிரி நீம் கரோலி பாபா ஆசிரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2008 தான் வந்து மார்க் சுகர்பர்க் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த நீம் கரோலி பாபா ஆசிரம் போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆனதாகவும் சொல்லியிருப்பார். இது வந்து ஆக்சுவலாக 2015 வந்து அவர் இந்தியா வந்திருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இதை ஷேர் பண்ணதாக ஒரு தகவல் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்போதான் நரேந்திர மோடி அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் அப்போ இவரை மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இது நியூஸ் இருக்கு. அப்போ பெரிய ஒரு அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் அவரோட பவரை பற்றி தெரியலன்னா இந்த மாதிரி போயிட்டு வேற ஒருத்தர் ஒரு கண்ட்ரியோட ஒரு லீடர் கிட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்டலாம் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் சும்மா வந்தேன் எல்லா இடத்துக்கும் போனேன் அப்படின்ற மாதிரி இல்லாத மாதிரி இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அது மாதிரி அவர் நீம் கரோலி பாபா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைபிள்ஸ் அப்படின்றதுங்க நார்மல் லெவலாக ஒன்றுமே இல்லாதவங்கள்ல இருந்து ரொம்ப டாப் பர்சன்ஸ் அப்படின்னு, அதாவது டாப் இன் சென்ஸ் பண விஷயத்தில், மற்றபடி எப்படியோ அவங்களுக்கு பண விஷயத்தில் ரொம்ப ரிச் பீப்புள்னு சொல்லக்கூடிய பில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே அவருக்கு அடிமைகளாக தான், அதாவது அந்த அவருடைய அன்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மாதிரியான விஷயமாக தான் இருந்திருக்கு. இவருடைய ஆசிரமம்லாம் எங்கே இருக்குது சார்? மெயினான ஆசிரமம் எங்கே இருக்குது? எப்படி போக முடியும் நம்ம? நானே ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து டெல்லியில் மட்டும்தான் போய் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது டெல்லியிலே இருக்கிறது. பட் ஆனால் அவருடைய அந்த நான் சொன்ன மாதிரி அது பிருந்தாவனில் வந்து அவரோட இது இருக்குது, இந்த ஆசிரமம் அவரோட ரியல் ஜீவசமாதி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அப்போ அந்த இதில் தான் அவருக்கு வந்து அவர் உயிர் நீர்த்த பின் அது மாதிரியான ஒரு விஷயமாக அதில் ஈக்குவலி பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அங்கே அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்திருக்காராம். இவருடைய மெயின் விஷயம் என்னென்னா டிவோட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு வந்து திரும்பி போகும்போது பார்த்தோம்னா வேற ஒரு இடத்துல இருப்பார். அட் அ டைமில் இங்கேயும் பார்த்தேன் அங்கேயும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து நின்றுட்டு இப்போ உங்களை நான் இங்கே பார்க்குறேன் டக்கு திரும்பி பார்த்தா அங்கேயும் நீங்களே இருக்கீங்கன்னா ஒரு இது வரும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு ரெகுலராகவே பண்ணுறக்கூடியவர், ட்ரீம்ஸில் அந்த மாதிரியான விஷயமா பண்ணக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க. சூப்பர் பொசிஷன் பிரகாமி அஷ்டமாசத்துல பிரகாமியம். ஆமாம் ஆமாம், பல உடல்களை. ஆமாம் ஆமாம். ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் நமக்கு இந்த ஷிர்டி பாபாவோடது கூட அந்த மாதிரியான விஷயமா அவர் பார்த்தோம்னா அந்த உடலை இது பண்ணிட்டு அவர் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அது மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது யூபியில் ஒன்று இருக்குது, ப்ளஸ் இங்கே டெல்லியில் ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உத்தரகாண்ட் அங்கேயுமே இருக்குது. அது தவிர வேற ஒரு 2-3 இடங்கள்ல இருக்கிறது. அது கொஞ்சம் லேட்டரான ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரியான விஷயமா கேள்விப்பட்டிருக்கேன். பாட்னாலேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரியான விஷயமா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த பல இடங்களில் அவரை பார்த்ததாக சொன்ன அந்த ஒரு மிராக்கிள் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கிறத டிவோட்டிஸ் பார்த்துருக்காங்களா? அதுதான் சார், இப்போது நானே சொன்னேன் இல்லையா, இப்போ போய் பார்த்தோன்னு நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறதோ அவருடைய கண்ணில் அவர் வந்து கிரகிச்சுக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ரியலாக அவர் இருக்கும்பொழுதும் நடந்திருக்கு, அவர் இல்லாத போதுமே நடந்திருக்கிறது. அவர் ஜஸ்ட் அவரை படத்தை வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத அவர் கண்களை பார்த்து கொண்டே ரொம்ப இன்டென்ஸாக அவரை வந்து நினச்சி அவர் மேலே ஒரு ரியல் லவ்வோட ஒரு விஷயத்த சொன்னோன்னா இம்மீடியட்டாகவே அந்த விஷயத்துக்கு சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய நோய்களை தீர்த்திருக்கார். அப்படின்னு ஏகப்பட்ட நோய்கள்லாம் வந்து அது மாதிரியான நோய் இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு ஊனம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாமே கூட அவர் சரி பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள். என்ன நம்மளால நடக்காது அப்படின்னு நம்ம ஒரு வாழ்க்கையில கைவிட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு விஷயங்கள் அவர் கிட்ட போயிட்டா நடந்துருது அப்படின்றது இன்றளவுமே சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்காங்க. அவர் இருக்கும்போது சொல்லியிருக்கிறது அப்படின்றது இன்றளவுமே அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகேதா. இப்போ இவருடைய இறுதி காலம்ன்றது எப்படி இருந்துச்சு? இவர் இயற்கை மரணம் அடைஞ்சாரா இல்லை ஜீவசமாதி அடைஞ்சாரா? ஜீவசமாதிங்கிறது வந்து அதுக்கு அப்புறமா பண்ணதுதான். இயற்கை மரணம் தான் அடைஞ்சாரு. இஃப் ஐ எம் ரைட் 73 நினைக்கிறேன். 73ல வந்து அவர் மரணம் அடைந்திருக்கிறார். அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஜெய் ஜெகதீஷ் ஹரே அப்படின்னு கடைசி நேரத்தில் கூட அதை தான் சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சம் கோமா ஸ்டேஜிலலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஜீவசமாதி ஆக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சார் நம்ம ரமணர்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே அவங்க வந்து அந்த அந்த ஒரு பீரியடோடைய ஒரு விஷயத்த அதை நீக்கிறதுக்கு அவங்களுடைய செல்ஃபாக அவங்க வந்து என்ன வேணால் பண்ணிப்பாங்க. என்ன ஒரு விஷயங்கள் அவங்களால அவங்க கஷ்டங்களோ அத்தனை கஷ்டங்களும் அவங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்மளாம் சாதாரணமான விஷயம், இப்போ நமக்கு 1-2 விஷயம் ஏதாவது ஒரு இது நடந்தது, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் முன்னாலும் கொஞ்சம் ஒரு 1 மந்த் கொஞ்சம் சேலஞ்சிங் பீரியடாக இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நிறைய என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் சொல்லும் போதே உங்களுக்கே இப்படியா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, உங்களுக்கே இப்படிலாம் கேட்பாங்க.
ஆனால் அது வந்து என்னன்னா சர்டன் திங்ஸ் வந்து அது வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்ற மாதிரியான நம்ம வந்து சிலதை வந்து நாம பரிகாரம் அப்படின்றது ஒரு ஆயுதமா ஒரு கேடயமா வச்சுட்டு அந்த கேடயத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணிடுறோம் நார்மலா இருக்கும்போது. இப்போ நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும், நம்ம அந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணால் நம்ம திரும்பவும் அதையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சில விஷயங்களுக்கு அந்த உபாயம் தேவை என்றுதான் நம்ம வேதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இவங்கெல்லாம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வேண்டவே வேண்டாம், இனிமேல் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துடன் கலந்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நிரந்தரமாக வாழ்வது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் எல்லாமே இருப்பார். ஸோ இவங்களுடைய அந்த கஷ்டம் அந்த லாஸ்ட் அந்த நெக்ஸ்ட் போத் வராமல் இருக்கிறதுக்கு அந்த டைமில் என்ன கஷ்டங்கள் வந்தாலுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் இவங்க போகிற மாதிரியான விஷயமா இருக்கும். உங்களுடைய சமாதி எங்கே இருக்குது சார்? அந்த விருந்தாவன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, விருந்தாவன்ல இப்போ ஸ்டில் இன்னும் இருக்கு, விருந்தாவன்ல இருக்கு. பட் ஆனால் சிமிலராகவே வந்து பார்த்தோம்னா அவருடைய எல்லா ஆசிரம்லையுமே வந்து ஈவன் டெல்லியில கூடயே வந்து அற்புதமான ஒரு சக்தி. அதில் டெல்லியில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கு. இவர் இருக்கிறது தான் சொன்னேன், இப்போ வந்து ராமர் பேர் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார்ன்ற மாதிரி ஆஞ்சநேயர் பேர் இருக்கிற இடத்துலலாம் இவர் இருப்பார். அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம். ஆஞ்சநேயர் டெம்பிள் மாதிரி இவர் வந்து அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் கட்டின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் கட்டின மாதிரி இவர்கிட்ட பாவனை பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லி கட்ட போறேன் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 50 ரூபாய் என்னமோ செலவு பண்ணி ரொம்ப அப்போ 50 ரூபாய் அப்போ பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் ஸ்டில் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ அதை வந்து அவருக்கு உணர்த்துகிற மாதிரி அவருடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இவர் வந்து இவர்னால தான் சொல்லிட்டு நம்ம இவரை ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவரே வந்து ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார் அப்படின்ற மாதிரி மல்டிபிளாக இந்த மாதிரி நம்ம வந்து அவருடைய டெஸ்டிமோனியல்ஸ் அவர் டிவோட்டிஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்க தான் முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு தோன்றக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பெஸ்ட் பார்ட் இதில் இருந்து என்னென்னா இவரை தேடி இங்கிருந்து நம்ம வந்து டெல்லிக்கோ உத்தராகண்டுக்கோ இல்லை நம்ம வந்து யூபி இந்த மாதிரியான ஏரியாஸ் ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் நான் வந்து ஒரு லிட்ரல் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நம்ம வந்து ஃபோட்டோவை வைத்து கொண்டு அவரை பார்த்து கொண்டு நம்மளுடைய விஷயங்களை வந்து ஏதாவது ஒரு தியானமாக நம்ம வந்து தியான நிலையை மேம்பட வேண்டும் என்று நினைக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்திற்கு என்ன விஷயம் நமக்கு தேவையோ அந்த விஷயங்களை கண்களை பார்த்து கொண்டு கண் திறந்த நிலையில் நம்ம வந்து அவர் கேட்டாலே இம்மிடியட்டாக அதுக்குண்டான பதில் சம்மாவோ ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும். இதை செய்ய, இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாது. ஸோ இப்போ இவர் வந்து நிறைய உயிரோடு இருக்கும்போது நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் நிறைய மிராக்கிள்ஸ் பார்த்துருக்காங்களா? அதுதான் நான் இப்போ சொன்னது எல்லாமே அவர் சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே ஓகே. இத்தனை விஷயங்களுமே சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் தான். சமாதி ஆகிறதுக்கு முன்னால் இருந்த மிராக்கிள்ஸ்ங்கிறது இப்போ நம்ம வந்து ட்ரெயின் அப்புறம் வந்து பெருசாக ஒரு கிராமத்திலேயே வந்து ஃபுல்லாக நோய்களை அகற்றினார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத கப்பிள்ஸ்க்கெல்லாம் குழந்தை கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கேட்டவங்களுக்கு எல்லாருமே சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இது பண்ணு போ சரியா இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக சாதாரண ஒரு ஆளாக ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா கிராமத்தில் உட்காந்துருக்கிற பெரியவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சும்மா மேலே நம்ம வந்து ஒரு மாதிரி துண்டு போட்டுப்போம், அவங்க இருந்த ஏரியாவில் அவங்க கொஞ்சம் கம்பளி துண்டு மாதிரி இதே ஒன்று போட்டுட்டு அது மாதிரியே உட்காந்து தான் இவர் இத்தனையுமே சாதிச்சிருக்காரு. எதுவுமே அவருக்கு வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெற்றிக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு திருமணோ அல்லது ஸ்ரீச்சோ எதுவுமே இருக்காது. இல்லாமல் ஜென்ரலாக சாதாரணமாக இருப்பார். நார்மலாக ஒரு வயதான ஒரு மூப்படைந்த ஒருவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்து இத்தனை விஷயங்களையுமே அவர் செய்திருக்கிறாருங்கிறது தான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்னும் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றது தான். ஸோ நீம் கரோலி பாபா மாதிரி ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஒரு யோகியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. நமஸ்காரம்.